Hello everyone, welcome to MCBS way of teaching CBSE. Continents. Continents are visible on the map of ocean. How many can you count? The answer is not so simple. So as they can be counted in several ways. Depending on our choice, we may list any number of continents between 4 and 7. Here is why. இப்போ காண்டினென்ட் அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், 7 காண்டினென்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மேப்பை பார்த்தோம் அப்படின்னா எத்தனை காண்டினென்ட் நமக்கு தெரியுது? 1 2 3 4 5 6 இப்போ காண்டினென்ட்ஸு 4லேருந்து 7 வரைக்கும் காண்டினென்ட்ஸ் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா 4 காண்டினென்ட்ஸ் இருக்குது, 5 காண்டினென்ட்ஸ் இருக்குது, அப் டு 7 காண்டினென்ட்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா ஆர் ஜென்ரலி கன்சிடர்டு டு பி 2 காண்டினென்ட்ஸ். நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் நம்ம என்ன சொல்கிறோம், 2 காண்டினெண்ட்டாக பிரிக்கிறோம். பட் இஃப் சீன் அஸ் அ சிங்கிள் லேண்ட் மாஸ் தே கேன் ஆல்சோ பி கன்சிடர்ட் ஆஸ் 1. ஆனால் இது எப்படி தான் இருக்கும், ஒரே லேண்ட் மாஸில் தான் இருக்கும். அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒரே காண்டினென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஒரே லேண்ட் மாஸில் இருக்கா? அதே மாதிரி இது ரெண்டும் பாருங்கள் ஒரே லேண்ட் மாஸில் இருக்கா? அப்போ நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் ஒரே லேண்ட் மாஸில் இருக்கிறதுனால அதை ஒரு காண்டினென்ட் தான் சொல்லுவாங்க. யூரோப் அண்ட் ஆசியா ஆர் ஜென்ரலி கன்சிடர்ட் அஸ் 2 காண்டினென்ட்ஸ். அதே மாதிரி யூரோப்பும் ஏசியாவும் என்ன சொல்லுவாங்க, 2 காண்டினென்ட்னு சொல்லுவாங்க. ஆல்தோ த மேப் மேக்ஸ் இட் கிளியர் தட் தே ஃப்ரம் த சிங்கிள் லேண்ட் மாஸ். For historical and cultural reason, Europe evolution has been very different from Asia's, which is why they can be seen two continents. இப்போ ஏசியா அண்ட் யூரோப் ரெண்டையும் பொறுத்தா அதோட எவல்யூஷன்லாம் எல்லாமே எப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதோட ஹிஸ்டரி டிஃப்ரெண்ட்டு, அதோட ஹிஸ்ட்ரிக்கல் பார்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கல்ச்சுரல் ரீசன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம், 2 காண்டினென்ட்னு சொல்கிறோம். Geologists, however, often regard them as a single continent called Eurasia. ஆனால் ஜியாலஜிஸ்ட் எல்லாருமே என்ன தான் சொல்லுவாங்க, அதை வந்து சிங்கிள் காண்டினென்ட்னு தான் சொல்லுவாங்க. ஏசியா யூரோப் ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க, யுரேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்ரிக்கா அண்ட் யுரேசியா ஆர் ஜென்ரலி ரெக்கார்டட் அஸ் அ 2 காண்டினென்ட்ஸ் டைம்ஸ் 1. ஆசியாவும் யுரேசியாவும் 2 காண்டினென்ட்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்களில் அதை ஒரே காண்டினென்ட்டாக சொல்லுவாங்க. கவுண்ட் ஆஃப் காண்டினென்ட் இன் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, 4 காண்டினென்ட்னு சில பேர் சொல்லுவாங்க, 5 அப் டு 7 வரைக்கும் சொல்லுவாங்கன்னு சொன்னோம்ல. அப்போ 4 காண்டினென்ட் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்கா யுரேசியா ரெண்டையும் சேர்த்து ஒரே காண்டினென்ட்டாக சொல்லுவாங்க. ஆஃப்ரிக்காங்கும்போது நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ரெண்டு வந்துடும். யுரேசியாங்கும்போது யூரோப், அமெரிக்கா, அண்டார்டிகா அண்ட் ஆஸ்திரேலியா. இது அதேமாதிரி 5 காண்டினென்ட்னு எப்படி சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா அண்ட் யுரேசியா. இதுதான் 5 காண்டினென்ட்னு சொல்லுவாங்க. அப்போ 6 காண்டினென்ட்னா அதை எப்படி சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, யுரேசியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. 7 காண்டினென்ட் ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, ஆசியா, ஆஸ்திரேலியா, யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாரும் என்ன தான் சொல்லுவாங்க, 7 காண்டினென்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. In practice, the last list of 7 continents is the one most widely adopted and used. எல்லாரும் எதை தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த 7 காண்டினென்ட்ஸை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. You may have been seen the 5 Olympic rings, one of the symbol of the Olympic Games. They symbolize the gathering of sports people from all over the world. The rings were chosen to represent 5 inhabited continents: Africa, America, Asia, ஆஸ்திரேலியா அண்ட் யூரோப். இப்போ ஒலிம்பிக் அப்படின்னா ஒலிம்பிக்கோட லோகோ எப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். என்னவா இருக்கும், 5 ரிங்ஸ் இருக்கும். இந்த 5 ரிங்ஸ் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா 5 காண்டினென்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுது. எந்த 5 காண்டினென்ட்ஸை மென்ஷன் பண்ணுது, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா அண்ட் யூரோப்பை தான் மென்ஷன் பண்ணுது. Now let us look at the diagram, page number 36. Which is based on the list of 7 continents. It does not show their actual shape but their relative size. இப்போ நம்ம இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் என்னது, 7 காண்டினென்ட். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆசியா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. இப்போ இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி கீழே நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ
Counting the numbers of squares, name the largest continent and the smallest continent. இப்போ இங்கே இருக்கிற ஸ்கொயர் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி லார்ஜஸ்ட் கான்டினென்ட் எது ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் எதுன்னு சொல்லியிருக்காங்க. நார்த் அமெரிக்காவில் மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 17 ஸ்கொயர். சவுத் அமெரிக்காவில் 18 ஸ்கொயர் இருக்குது. அண்டார்டிகாவில் 13 ஸ்கொயர். ஏசியாவில் 44 ஸ்கொயர். யூரோப்பில் 10 ஸ்கொயர். ஆஃப்ரிக்காவில் 30 ஸ்கொயர் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் 8 ஸ்கொயர் இருக்குது. அப்போ விச் இஸ் லார்ஜர்? ஏசியா இஸ் அ லார்ஜர். விச் இஸ் ஸ்மாலஸ்ட்? ஆஸ்திரேலியா இஸ் அ ஸ்மாலஸ்ட். விச் ஒன் இஸ் லார்ஜர்? நார்த் அமெரிக்கா ஆர் சவுத் அமெரிக்கா? ஆஃப்ரிக்கா ஆர் நார்த் அமெரிக்கா? அண்டார்டிகா ஆர் ஆஸ்திரேலியா? அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ரெண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா எது லார்ஜராக இருக்கும்? நார்த் அமெரிக்கா 17 ஸ்கொயர் இருக்குது, சவுத் அமெரிக்கா 18 ஸ்கொயர் இருக்குது. அப்போ விச் இஸ் லார்ஜர்? சவுத் அமெரிக்கா இஸ் த லார்ஜர். அதே மாதிரி ஆஃப்ரிக்காவையும் நார்த் அமெரிக்காவையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்ரிக்காவையும் நார்த் அமெரிக்காவையும் எடுத்துக்கிட்டோம்னா எது லார்ஜர்? ஆஃப்ரிக்கா 30 ஸ்கொயர் இருக்குது, நார்த் அமெரிக்கா 17 ஸ்கொயர் இருக்குது. அப்போ விச் இஸ் லார்ஜர்? ஆஃப்ரிக்கா இஸ் த லார்ஜர். நெக்ஸ்ட்டு அண்டார்டிகா அண்ட் ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விச் இஸ் லார்ஜர்? ஆஸ்திரேலியா 8 ஸ்கொயர் இருக்குது, அண்டார்டிகா 13 ஸ்கொயர் இருக்குது. அப்போ விச் இஸ் லார்ஜர்? அண்டார்டிகா இஸ் அ லார்ஜர். Recolor the diagram by having a single color for Europe and Asia and rename the result as Eurasia. Compare its size with South America's. ஏசியா யூரோப் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம்? ஒரே கலராக கொடுத்து எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண போகிறோம். இதில் 44, இதில் 10. அப்போ மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கும்? 54 இருக்குமா? அப்போ இந்த 54 ஸ்கொயரை நம்ம என்னென்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னா யுரேசியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் சவுத் அமெரிக்காவோட நம்ம என்ன செய்கிறோம்? கம்பேர் பண்ணுறோம். விச் இஸ் பிக்கர்? யுரேசியா இஸ் அ பிக்கர். Write down the list of continents from the smallest to the largest. 8 ஸ்கொயர் இருக்கிற ஆஸ்திரேலியா இஸ் ஃபர்ஸ்ட். ஸ்கொயர் இருக்கிற யூரோப் இஸ் செகண்ட். 13 ஸ்கொயர் இருக்கிற அண்டார்டிகா தேர்ட். 17 ஸ்கொயர் இருக்கிற நார்த் அமெரிக்கா இஸ் ஃபோர்த். 18 ஸ்கொயர் இருக்கிற சவுத் அமெரிக்கா இஸ் ஃபிஃப்த். 30 ஸ்கொயர் இருக்கிற ஆஃப்ரிக்கா சிக்ஸ்த்து. ஏசியா இஸ் அ செவன்த். அப்போ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். Land. If you have carefully observed the two maps earlier in this chapter, you may have noticed that the continents do not include all landmass. Some smaller pieces of land are left out, surrounded by water on all sides. They are called island. இப்போ நம்ம ஏற்கனவே மேலே மேப்பில் பார்த்தோம்ல, இந்தியாவுக்கு 2 சைடு என்ன இருந்துச்சு? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருந்துச்சு, இந்த சைடு என்ன இருந்துச்சு? லக்ஷத்வீப் ஐலாண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த மாதிரி எல்லா சைடும் வாட்டர் கவர் பண்ணி இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐலாண்டுன்னு சொல்லுவோம். காண்டினென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வாட்டரால் கவர் ஆகி தான் இருக்கும், ஆனால் அதை நம்ம காண்டினென்ட்னு சொல்லுவோம், ஐலாண்டுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்? அது பெரிய லேண்ட்மாஸ். காண்டினென்ட்ஸ் ஆர் ஆல்சோ சரௌண்டட் பை வாட்டர், பட் பிகாஸ் தே ஆர் so large they are not considered island. They are lakhs of island on the planet of very different sizes. இப்போ எர்த் பிளானட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் லட்சக்கணக்கில் ஐலாண்ட் வந்து இருக்குது. எல்லாமே ஒரே சைஸில் இருக்கவே இருக்காது, ஒன்று ஒரு சைஸில் இருக்கும். Greenland is the largest island in the world. Locate it on the globe or map. You would have to add the areas of the 10 largest states in India to reach its size. இருக்கிறதுலேயே லார்ஜஸ்ட் ஐலாண்ட் என்ன அப்படின்னா கிரீன் ஐலாண்டு. India has more than 1,300 small islands. Those include 2 major groups, Andaman and Nicobar Island in the Bay of Bengal and Lakshadweep Island in the Arabian Sea. நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1,300க்கு மேலே ஐலாண்ட் இருக்குது. அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 2 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. அரேபியன் சீயில் இருக்கிறத லக்ஷத்வீப் ஐலாண்ட்னும், பே ஆஃப் பெங்காலில் இருக்கிறத அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்னும் பிரிச்சிருக்கிறாங்க. 1981 the Indian Antarctica program has been exploring Antarctica, a continent with a very cloud climate, a harsh environment. 1983 India established its first scientific base station. There are called Daksin Gangotri. 2 major bases were established later. About 40 teams of Indian scientists have conducted research in this
faraway region, especially on the evolution of climate and environment. The settlement where the scientists live has a library and even a post office. இப்போ 1981 இந்தியன் அண்டார்டிகா வந்து எப்படி இருந்தது அப்படின்னா லைக் அண்டார்டிகா மாதிரியே இருந்துச்சா. எப்படி இருந்துச்சா, ரொம்ப கோல்டாக இருந்ததாம். அதனால் 1983 இந்தியா வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் பேஸ் ஸ்டேஷன் வந்து உருவாக்குனாங்களாம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தக்சின் கங்கோத்ரி. இதே மாதிரி இன்னும் 2 இருக்குது, அதை நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். மொத்தம் எத்தனை டீம்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 40 டீம்ஸ் வந்து அதில் இருந்தாங்க. எதுக்காக அந்த 40 டீம்ஸ் அங்கே போனாங்க அப்படின்னா டு ரிசர்ச் கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாமே ரிசர்ச் பண்ணுறதுக்காக 40 டீம்ஸ் வந்து எங்கே இருந்தாங்க, தக்சின் கங்கோத்ரி. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. எங்கே அதே மாதிரி அவங்களுக்கு லைப்ரரி, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே என்ன செஞ்சுருவாங்க, ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓசன்ஸ் அண்ட் லைஃப். Oceans and continents are a vital part of the environment and affect most aspects of our lives. Even if we do not notice it, we have mentioned that oceans send rain to the continent. This part of Earth's water cycle, which you will further study in science. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நமக்கு மழை வருது இல்லை வெயில் அடிக்குது, நம்மளோட கிளைமேட்டை யார் தான் சூஸ் பண்ணுறா, ஓசன்ஸும் கான்டினென்ட்டும் தான் சூஸ் பண்ணுது. Without ocean, for instance, there would be no rainfall. The earth would be desert. இப்போ ஓசனே இல்லை, நமக்கு மழையும் வரல, என்ன ஆகும், எல்லாமே எப்படி ஆயிரும், டெசர்ட் ஏரியாவாக ஆயிரும். மேக்ஓவர் மோர் தென் half of the world's oxygen is produced by the ocean flora, which is why they are called the planet's lungs. ஓசனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளானட் லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு தேவையான ஆக்சிஜனில் பாதி அளவு எது தான் கொடுக்குதா, ஓசன்ஸ் ஃப்ளோரா தான் கொடுக்கு. ஃப்ளோரானா என்னது, பிளான்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம ஃப்ளோரான்னு சொல்கிறோம். ஓசன்ஸ் ஃப்ளோரா தான் நமக்கு தேவையான பாதி ஆக்சிஜனை கொடுக்குது. The oceans therefore play a crucial role in regulating the climate and sustaining life on the earth. The oceans deeply impact humanity in many other ways. From early times, people have used oceans and seas to migrate to other regions, to trade in all kinds of goods, to conduct military campaigning, and as a source of food through fishing. Oceans have also nourished the cultures of coastal people all over the world. Almost all of them have tales and legend about the sea. Sea god and goddesses, sea monster and treasure from the sea. The ocean danger but also their blessing. பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஓசன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன், முன்னாடி காலத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, இப்போ வரைக்குமே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஷிப் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி முன்னாடி இருந்தே அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா மிலிட்ரி தேவைக்காக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சீக்கான கடவுள் எல்லாருமே உருவாக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு வந்தோம், வணங்கிட்டு வந்தோம். ஓசன் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பயம், நிறைய தேவையில்லாத விஷயங்களை செஞ்சாலும் அது கிடைச்சது நமக்கு ஒரு வரம். The United Nations have designed June 8 as the World Ocean Day to remit as all of the major role of the ocean plays in everyday life. It serves as the lungs of our planet, a major source of food, medicine, and critical part of the biosphere. Scientific studies have shown how the oceans are polluted by human activity. We throw several million tons of plastic waste into ocean every year, choking marine life. There are several other forms of pollution. As a result, the marine environment is under threat. Fishing is another cause of decline of marine life. It is our collective responsibility to protect ocean for the future of the planet and of humanity. யுனைடெட் நேஷன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜூன் 8 வந்து வேர்ல்டு ஓசன் டேவாகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓசனை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓசனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லங்ஸ் ஆஃப் பிளானட் ஆர் பிளானட் ஆஃப் லங்ஸ் அப்படின்னு சொல்லி ஓசனை ஒரு வருஷமும் நம்ம டன் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து ஓசனில் போட்டுக்கிட்டே வரோம். அது மெரைன் லைஃப்பை ரொம்ப பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொல்யூஷனையும் என்ன செஞ்சிட்ருக்கோம், உருவாக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபிஷ்ஷு நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். அதுவும் என்னது தான் நமக்கு இந்த ஓசனோட லைஃபுக்கு ஒரு டேஞ்சர் தான். இதோட இந்த லெசன் முடிஞ்சு.
Thank you for watching MCVS Way of Teaching CBSE.